பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது. அதே போலத்தான் கர்த்தருக்குள் நாம் வரும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சந்தோஷம் உலகம் நமக்கு கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஆகவே தான் பிலிப்பியரில் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். நாம் சந்தோஷமாயிருக்கும் பொழுது சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போய் விடுகிறார். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும். உலக பொருட்களினால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் ஒரு நிலைத்திருக்கிற ஒரு சந்தோஷம். ஆகவே அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். மற்ற ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் தான் அவர்களுக்கு மிகவும் முக்கியம். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்தாலே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். உள்ளத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் மனிதன் கொடுக்க முடியாது. அநேகருடைய வாழ்க்கையிலே வெளியே சந்தோஷமாய் பேசுவார்கள், சந்தோஷமாய் சிரிப்பார்கள். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே கவலை, துக்கம், பாரம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் மேல் நம் பாரத்தை வைத்து விடும் பொழுது அவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உலக ஜனங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற சஞ்சலங்களும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போய்விடும். ஆகவே நாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், நாம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் தலையின் மேல் வைக்கிறார். நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்கிறார். ஆகவே இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மை விட்டு நம்மை அறியாமலே சஞ்சலமும் தவிப்பும் அப்படியே விலகி போய்விடும். ஆகவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று
தாவீது ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். தாவீது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து போய்விட்டேன், அதை திரும்பவும் எனக்கு தாரும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில போனபடியினாலே அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் என்னை விட்டு விலகி போய்விட்டது. ஆகவே ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இன்றைக்கும் நாம் ஒருவேளை சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், பல சூழ்நிலைகளிலே சமாதானத்தை இழந்திருக்கலாம், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் தவற விட்டிருக்கலாம். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய், உலக காரியங்களின் நிமித்தமாய், உலக ஆசை இச்சைகளின் நிமித்தமாய் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப அதை தருவார். நாம் கேட்போம், ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது அன்றைக்கு விண்ணப்பித்தான். ஆண்டவர் மறுபடியும் அவனை பலப்படுத்தினார். ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு அல்ல, அதுவல்ல ஆண்டவருடைய ராஜ்யம். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆகவே இந்த காலை வேளையில அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். புசிப்பும் குடிப்பும் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் அல்ல, தேவனுடைய சமூகம், தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம். நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஆகவே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். நிச்சயமாகவே எல்லா விதங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன துக்கம், கவலை, பாரம் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த நீர் உதவி செய். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அப்படி நீ செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவர் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு விலகி ஓடுவதாக ஒவ்வொருவரையும் உற்சாகமான ஆவியினாலே நிரப்பி இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து ஆசீர்வதியும். மேன்மைகளை, உயர்வுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.